ஹாய் வணக்கம். நான் ஸ்ரீனிவாஸ். நான் சபாபதி மூவி டைரக்டர். மாயன் படம் பார்த்தேன். அது தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. விஎஃப்எக்ஸ் எல்லாம் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஒரு ஹாலிவுட் படம் ரேஞ்சுக்கு தான் இருக்குது. நல்ல மெசேஜ். நம்ம தமிழ் சினிமாவுக்கு எனக்கு தெரிஞ்சு இது புதுசு தான். ரொம்ப புதுசாக இருக்குது. ராஜேஷ் கண்ணா தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து அதை தேட்டருக்கு கொண்டு வந்து அதை ரிலீஸ் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயம். அதில் அவர் ரொம்ப ரொம்ப ஒரு இந்த படம் நீங்கள் வந்து தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதோடைய பிரம்மாண்டம் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இந்த டீமுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேட்டரில் வந்து பாருங்கள். மாயன் ஒரு ஒரு பிரம்மாண்டம். தேங்க்யூ. இந்த மாயன் கேலண்டரை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ மாயன்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் யாரும் கிடையாது, நம்ம முன்னோர்கள் தான். நிறைய புள்ளி டேட்டாஸ் வச்சுருப்பாங்க. மாற்ற முடியாதது, மறைக்க முடியாத, மறைக்கப்பட்ட பல விஷயங்கள் இருந்தாலும் அதை வந்து இந்த மாயன் கேலண்டரை வச்சு யாருமே இது வரைக்கும் அதை பெருசாக பண்ணலை. நல்ல பிரம்மாண்டம், நல்லா நடிச்சிருக்காங்க. புது முகங்களாக இருந்தாலும் நிறைய பழைய முகம், பிரம்மாண்ட முகங்கள்லாம் நிறையா இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கனாக்கா இதில் சின்ன விஷயத்தை அப்படி அழகாக பெருசாக்கி அது அவ்வளோ விஷயமா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா வந்து கெட்டது நினச்சா அது கெட்டது தான் முடியும். மனுஷனால் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய விஷயங்களை வந்து மாற்றிக்க முடியும். ஆனால் அது இன்னும் ப்ரொலாங் ஆகி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. யுகமாய் மகமகமாய் செய்யக்கூடிய விஷயங்களை வந்து அவ்வளோ அழகாக நடித்தவங்க அத்தனை பேர் சூப்பராக நடிச்சிருக்காங்க. மாயன் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம முன்னோர்கள் அவருக்கு எழுதி வச்ச போயிட்டு வச்சுருந்த அந்த கேலண்டர் இருக்குது பார்த்திங்களா, அது அதி அற்புதம். அது அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி ப்ரொனன்சியேஷன், அதில் கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள், நடித்தவங்க, அதுக்கு அந்த கான்செப்ட் எல்லாமே சூப்பர். டேரக்டரை வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. நடித்தவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா கெட்டது பண்ணால் அது வந்து கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அழியும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இந்த அழியும் பொழுது திருப்பி 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 எடுத்தாலும் அது வந்து மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா மனுஷங்கிட்ட இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம்தான். நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து எண்டு வந்து பார்த்திங்கனாக்கா மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும். அவன் வந்து பார்த்திங்கனாக்கா அதர்மத்தை அழிக்கிறதுக்கு ஏதோ ரூபத்தில் கடவுள் மாயன் ரூபத்தில் வருவாங்கங்கிறது சொல்லியிருக்காங்க. இதுதான் இயற்கையில் நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மாயன் திரைப்படம் பார்த்துட்டு வரோம். இயக்குனர் ராஜேஷ் கண்ணாவோட இயக்கத்திலும் தயாரிப்பிலும் ஒரு சிறந்த படத்தை அவர் கொடுத்துருக்காரு. அதாவது இந்த படம் என்ன பேசுது அப்படிங்கிற திரைமொழியை நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய மனிதனுடைய மனசில் இருக்கக்கூடிய அழுக்குகளை களைஞ்சு வெளியெடுக்கணுங்கன்னா வந்து ஒரு உலகம் அழிஞ்சால் தான் நடக்கணும் இல்லை. இந்த உலகம் அழிய போதுன்னு சொன்னது என்னதுன்னா, நம்ம மனசில் இருக்கக்கூடிய வஞ்சம், துரோகம், இந்த மாதிரி கெட்டதுகள் அழிஞ்சு நல்லதை வந்து இந்த உலகத்துக்கு பறைசாற்றுவதற்காக அந்த நாள் வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த நாளை தான் வந்து இந்த உலகம் அழிகிறதா சொல்லியிருக்காங்க. மாயன் கேலண்டர் எல்லாருமே பார்த்துருக்கோம். 2012 என்னுடைய மகன் என்னோடய வீட்டில் அப்போ வந்து 12 வயசு இருக்கும் அவனுக்கு, மூத்த. அவன் அழுதான் லிட்ரலாக. உலகம் அழிஞ்சிச்சுன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த பயம். இந்த பயம் வந்துச்சுனாவே எல்லாமே நல்லது தான் செய்வோம். ஆனால் இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் இருக்கோ அந்த நெகட்டிவ் இருந்தால் தான் அந்த பாசிட்டிவ் வந்து வெளியே தெரியும்னு சொல்லுவாங்க. ஒரு படம் வெற்றிக்கும் கூட ஒரு நெகட்டிவ் பிளாட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றிக்கு உருவாகுற காரணம் அந்த ஹீரோ எப்படி அதை வந்து டிசாஸ்டர் பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஆங்கில படங்களாக இருந்தாலும் சரி, தமிழ் படம் தான் இதுதான் வந்து திரைமொழியில் வெற்றி அடைஞ்சிருக்கு இது வரைக்கும். ஒரு ராமாயணம் இருந்தால் அதில் எந்தெந்த கதாபாத்திரங்கள் முக்கியம் நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒரு ராவணனை வந்து வதம் செய்யக்கூடியது இருக்கும். அதே மாதிரி மகாபாரதம் எடுத்தாலும் இதே மாதிரி தான். ஒவ்வொரு பிளாட்லேயுமே நெகட்டிவ் பாயிண்ட் வந்து அவ்வளோ இருக்கும். அந்த நெகட்டிவ் இருந்தால் தான் அந்த பாசிட்டிவ் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக தெரியுங்கிறதுனால தான் நம்மளுடைய இயற்கையுமே அது மாதிரி தான் சொல்லுது. எந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல வந்து சாமி இருக்குங்கிற ஒரு விஷயம் ஆழமாக பதியும். அந்த மாதிரி ஒரு அருமையான விஷயத்த மாயன்கிற இந்த திரைப்படம் திரைமொழியாக உங்களுக்கு சொல்லுது. நீங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோ ஒர்க், கிராஃபிக்ஸ் ஒர்க் அவ்வளோ பண்ணியிருக்காங்க. இவ்வளோ சின்ன பட்ஜெட்டில் பண்ண முடியுமான்னு ஒரு ஹாலிவுட்காரன் கூட திரும்பி பார்க்குற அளவுக்கு இப்படி ஒரு படத்தை பண்ண இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்களையும், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு கடவுளையும் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. நிஜமாவே இந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சொல்கிற மாதிரி கிராஃபிக்ஸ் வந்து இந்த சின்ன படத்தில் இவ்வளோ பிரமாதமாக யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து இட்ஸ் வெரி அமேசிங். அண்ட் ஒவ்வொரு ஸ்டார் காஸ்டிங்குமே ரொம்ப நல்லா இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கு என்ன ஆப்டான ரோலோ அது அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. விஷ் தம் ஆல் த குட் லக். இந்த டீமுக்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அவருக்கு வணக்கம். என்னோட பழனிக்குமார், நான் ராமேஸ்வரத்துலேருந்து வர்றேன். இந்த படம் வந்து சிவபெருமானை பற்றியும் கால பைரவருடைய
அந்த அழிவை பற்றி விரும்பக்கூடிய ஒரு நல்ல ஒரு படமாக இருக்கின்றது. கண்டிப்பாக இந்த படம் ராமநாத சுவாமியுடைய வெற்றியாலையும் அண்ணாமலையாருடைய வெற்றியாலும் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறும். அதே போல் மீண்டும் மாயின் 2வது படம் வெற்றி பெற அந்த ஈசன் சிவபெருமான் அருளாளோட நான் வாழ்த்து விட்டுருக்கேன். ராமநாதபுரம் ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமியுடைய தீர்த்தமும் காசியில் உள்ள விஸ்வநாதருடைய தீர்த்தமும் ஒரு டைரக்டர் ஐயா அவர்களுக்கு வணங்கி சிவபெருமானுடைய அருளாசியில் வெற்றி ஆசீர்வாதம். வணக்கம், என் பேர் மைத்ரேயா. இன்னைக்கு மாயனுடைய ரிவ்யூ பண்ணிருக்கோம். என் பையன் மைத்ரேயா பேசுறது. ஆல் தி பெஸ்ட். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு சாரி, 10-15 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஐ கான் டூ ஜஸ்டிஸ். பட் படம் பார்த்த வரைக்கும் பர்சனலாக சொல்ல போனால் ராஜேஷ் அவருக்கு, டைரக்டர் ராஜேஷ் அவர் ரொம்ப வருஷமாக தெரியும். இந்த படம் வந்து இங்கே வந்து நிற்கிறதுக்கு எவ்வளோ பாடுபட்டீங்கன்னு. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மெட்டஃபாரிக்கலாக சில விஷயம் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க, அது பிடிச்சிருக்கு. எல்லாம் படைப்பும் படைக்கணும், முடிஞ்ச அளவுக்கு எல்லா படத்தையும் பார்க்குறோம். உழைப்புக்கு என்ன ஊதியம் கிடைக்கணுமோ கண்டிப்பாக கிடைக்கும். அந்த விஷயம் ஆல் தி பெஸ்ட். ப்ளீஸ் தியேட்டர்ஸ் வந்து பாருங்கள். ஒரு கருத்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க, டிஃப்ரெண்ட்டான விதத்தில். really like you to support. Please take us on. Hi, Mayan படத்தோட எடிட்டர் ரஜேஷ். இன்னைக்கு ஆக்சுவலாக படம் ரிலீஸ் எல்லாரும் பார்த்துருக்காங்க. மியூசிக் எடிட்டிங் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. கரெக்டா? நான் மாயன் படத்தோட மியூசிக் கம்போசர் MS சூப்பர். சம்பவமாக பேசிட்டு இருக்கோம். ஸோ படம் பார்த்தவங்க எல்லாருமே ஹாப்பியாக இருந்தாங்க. வி ஆர் ஆல்சோ ஹாப்பி. ரெஸ்பான்ஸ் நல்லா வந்துருக்குது எல்லாருக்கிட்ட. ஸோ கண்டிப்பாக நீங்களும் போய் படம் பாருங்கள். ஆமாம், கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். பார்த்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் படத்தை வந்து பார்க்கணும். வி ஆர் ஹம்லி வெல்கமிங் யூ ஆல். வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். எஸ். வணக்கம், என் பேர் சச்சி. நீங்கள் வந்து சென்னையில் ஒரு நாள் காத்திரி போர் பட்டியல் டீமன் அப்புறம் பிகினிங் இந்த மாதிரி படத்தில் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு மாயன் ப்ரீமியர் ஷோக்காக வந்திருக்க ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு முயற்சி. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். அது என்ன சொல்கிறது, இந்த மாதிரி படங்கள் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் தமிழ்லேயும் சரி மதர் லாங்குவேஜும் சரி வந்ததில்லை. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து மிஸ் பண்ணாமல் தேர்தல் வந்து பாருங்கள். கண்டிப்பாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். தேங்க்யூ. வணக்கம், நான் மாயன் படத்துடைய இயக்குனர் ராஜேஷ் கண்ணன். ஒரு படத்தை மக்களோட உட்காந்து பார்க்குற முதல் எக்ஸைட்மெண்ட். இன்றைக்கி ரிலீஸ் ஷோ, இன்றைக்கி செலிபிரிட்டி ஷோ ப்ளஸ் மக்களோட பப்ளிக்கோட உட்காந்து படம் பார்த்தேன். ஒரு அது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒரு 5 வருஷம் உழைப்பு மக்களை முன்னாடி கொண்டு வந்து அதை டிஸ்பிளே பண்ணுறோம். அதை பண்ணும்போது அவங்க எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க, அவங்க எப்படி படத்தை வந்து ரொம்ப ரசித்து பார்க்குறாங்க, ரொம்ப டீப்பாக போய் பார்க்குறாங்க. இது வந்து நம்மளோட இந்த ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட்டுக்காக நம்ம இவ்வளோ உழைப்பு போடுறது. ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ், ஒரு ரியல் ஹாப்பினஸ். என் டீம் மொத்தமாக ஃபார் ஆல் மை டெக்னீஷியன்ஸ், மை எடிட்டர், மை மியூசிக் டைரக்டர், மை கேமராமேன், என்னுடைய கோரியோகிராஃபர் ஆகட்டும், என்னுடைய ஸ்டண்ட் டைரக்டர், ஸோ எல்லாத்துடைய ஆடியோ இன்ஜினியர், என்னுடைய டி ஆர்டிஸ்ட், எங்கள் கிராஃபிக்ஸ் டீம். ஏன்னா இந்த படத்தோட முதுகெலும்பே அவங்க தான், கிராஃபிக்ஸ் டீம். சரி, இந்த படத்தோட டோட்டல் ஐடியானா நிறைய விஷயங்களை உள்ளே வச்சுட்டோம். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு ஸ்கிரிப்டில் வந்து மேபி ஒரு சின்ன லைன் எடுத்து ஒரு ஸ்கிரிப்டாக பண்ணுறது வேறு விஷயம். பட் தெர் இஸ் டூ மச் டு சி. சம்டைம் என்ன ஆகுனா இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ எனக்கு MS பாஸ்கர் சார் சினிமாட்டோகிராஃபர் இப்போ பார்க்கும்போது ராஜேஷ் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு, 4 படமாக எடுத்துருக்கலாம் அப்படின்னு. ஸோ பட் எனக்கு என்னன்னா இந்த களத்தில் இவ்வளோ விஷயங்கள் நம்மகிட்ட இருக்குது, எல்லாத்தையும் சொல்லிடணுங்கிறது தான் நோக்கம். அதுக்காக தான் எல்லாத்தையும் சொன்னது. அண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் ஐ யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் த ஹோல் டீம் அண்ட் எல்லாத்துக்கு மேலே என்னுடைய டிரெக்ஷன் டீம். ஏன்னா ஒரு படத்தில் வந்து என் கூட நிற்கிறது என் தம்பிங்க தான், டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். ஸோ அவங்க வந்து தே ஹேட் பீன் சப்போர்ட்டிவ் ஃபார் ஆல் தீஸ் இயர்ஸ். ஒரு எவ்வளோ 5.5 years என் கூட உட்காந்து படத்தோட ஸ்க்ராட்ச்லேருந்து இன்றைக்கி ஃபைனல் டெலிவரி வரையும் கூட வந்துருக்காங்க. இது எப்படி சொல்கிறதுன்னா எல்லாத்துக்குமே ஒரு ரொம்ப எக்ஸைட் ஆகக்கூடிய மூமெண்ட் இது. அடுத்து சரியாக பேச்சு விட வர மாட்டேங்குது. அடுத்த விஷயம் மாயன் பார்ட் 2 ஏதோ போகிறோம்னா
இன்னும் லைக் வி ஆல்ரெடி பீன் நாங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக இருக்கோம். ஸோ இதோட மாயன் ஒன்னோட வரவேற்பு எங்களை அடுத்த படத்தை எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்க வைக்க முடியுமோ அதை ஆரம்பிக்க வைக்கும். எங்களுக்கு தேவை உங்களுடைய ஆதரவு. தியேட்டரில் போய் படம் பாருங்க கண்டிப்பாக. ஓடிடியில் படம் பார்க்கலாம், ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். புதுமுக நடிகன் தானே, புது டீம் தான் நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த படம் தியேட்டருக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்ட படம். ஸோ தியேட்டரில் போய் பார்த்து ரசிங்க. முக்கியமாக குழந்தைங்களை கூப்பிட்டு போங்க. க்ளீன் நியூ சர்டிஃபிகேட், எந்த ஒரு தப்பான எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இருக்காது. யூ வில் ஆல் லவ் இட். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அல்டிமேட் ஐடியாவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். தியேட்டருக்கு வரவங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். இது வழி பண்ணாத ஒரு லைன் எடுத்து பண்ணணும். ஸோ தட்ஸ் அ பேசிக் ஐடியா. ஸோ அதை தான் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஈவென்ச்சுவலி இட் ஹஸ் டர்ன் அவுட் டு பி ஒரு நல்ல சினிமாவாக வந்திருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். உங்களுடைய நீங்கள் எல்லாம் தியேட்டருக்கு போய் படம் பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. அண்ட் மீடியா பீப்புள், தேங்க்யூ ஸோ மச் ஆல் த மீடியா நண்பர்கள். ஏன்னா ஒரு படம் 5 வருஷம் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் அனௌன்ஸ் பண்ணுவோம் டீசர். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ட்ரைலர் போட்டோம், ஆடியோ லான்ச் வச்சோம். கோவிட் டைம் அப்போ எங்களுக்கு கண்டென்ட் ரெடி ஆகலை. பட் ஸ்டில் லைக் வி ஆர் தேர்னு ஒரு நாய்ஸ் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு 1 இயரில் ஆகிடும்னு நான் நினச்சேன். பட் இட் டுக் டைம். இன்னும் கூட ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. சென்சார் ரேட்டில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் சென்சார் படம், 146 கட். அதனால சில கம்யூனிகேஷன்ஸ் படத்தில் குட்டி குட்டியாக மிஸ் ஆகிருக்கும். ஏன்னா படத்துடைய ஆதிங்கிற கேரக்டர் சிவன்கிறத சொல்லக்கூடாதுட்டாங்க சென்சார். ஸோ சிவன்கிறத மென்ஷன் பண்ணல. பட் அங்கே மென்ஷன் பண்ணலாம். மாயன் தான் சிவன், சிவன் தான் மாயன். இந்த கம்யூனிகேஷன் கொஞ்சம் புரிஞ்சுட்டு படம் பார்த்தாங்கன்னா ஈஸியாக இருக்கும். பட் இதை கம்யூனிகேட் பண்ணக்கூடாது சென்சார் நான் கொடுத்த மேஜர் கட்டு. ஸோ சிவன் தமிழன், ஆதி தமிழன், ஆதி சிவன், இதில் நிறைய சென்சார் கட், நிறைய குழப்பங்கள் இருந்தது. அதை மீறி கதையை எவ்வளோ ஃப்ளோவில் வைக்க முடியுமோ அதை வச்சு ஃப்ளோவில் கட் பண்ணியிருக்கோம். ஹோப் யூ ஆல் லைக் இட். நீங்கள் மீடியா நண்பர்களும் போய் படத்தை தேட்டரில் பார்த்து எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டை கொடுங்க. எங்கள் டீமுக்கு புதுசாக முயற்சி பண்ணுறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேர்த்தா தான் அடுத்து இந்த மாதிரி முயற்சிகள் புதுசாக என்னைய மாதிரி நிறைய பேர் வருவாங்க. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ், நீங்கள் கொடுக்குறது தான் எங்களுக்கு ஒரு பூஸ்ட், ஒரு எனர்ஜி. ஸோ வி நீட் ஆல் தட். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். ப்ளீஸ் வாட்ச் சினிமான் தியேட்டர்ஸ். ஓம் நம சிவாய. ஜெயன். என்ன பிரதர்? ஆமாம், நாளைக்கு நாளான்னைக்கு மழை இருக்காமா சொல்லியிருக்காங்க. ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது அஃபெக்ட் ஆகும். பெரிய படங்களே இதை அஃபெக்ட் பண்ணும்போது நாங்கள் புது டீம் போது அஃபெக்ட் ஆகும். பட் ஒன்லி இன் சென்னை, அதர் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இப்போ போகிற மதுரையில் நல்ல ரிசல்ட், கோயம்புத்தூர் வந்து நல்ல ரிசல்ட்ஸ், அது போயிட்டுருக்கும். ஸோ சென்னையில் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். திரும்ப ஆஃப்டர் மழை ஒரு நல்ல படம்னும் போது என்றைக்கு அந்த தியேட்டருக்கு ஆடியன்ஸை கூப்பிட்டு வரும். நல்ல படத்துக்கு போய் அந்த ரிசல்ட்டுங்கிறது கூப்பிட்டு வரும். ஸோ 2 நாள் மழையோட இடையூறுகள் இருந்தாலும் அதுக்கப்புறம் படம் வந்து இட் டேக் இட்ஸ் ஓன் ரன். நெக்ஸ்ட் வீக் புஷ்பா 2 ஒரு பிக்கஸ்ட் ரிலீஸ் இருக்குது. ஆல் தி பெஸ்ட் டு த டீம். அந்த ஒரு பெரிய ரிலீஸ் இருந்தாலும் ஒரு ஓரமாக மாயனம் ட்ராவல் ஆகும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக உங்களோட எல்லா சப்போர்ட்டும் கொடுங்க. நன்றிகள். வேறு ஏதாவது எனிதிங் எல்ஸ்? நோ, தேங்க்யூ.